விரட்டுற இப்படி முறை மாப்பிள்ளைக்கு இல்லாத உருத்த ஊர்ல மத்தவனுக்கு இருக்கு. நீ எல்லாம் பாவாடை சட்டை போட்ட காலத்துல இருந்தே எப்படி நாமெல்லாம் ஒண்ணு மணி இருந்தோம். ஒரு வாட்டி காட்டுக்குள்ள விளையாட போகும்போது ஞாபகம் இருக்கா? நான் பாட்டுக்கு பட்டக்குன்னு ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டேன். நீ பாட்டுக்கு அண்ணாந்து பார்த்து எனக்கு அந்த பழம் தான் வேணுட்ட. எனக்கு ஒரே வெக்கம் அல்ல போச்சு. அப்புறம் நீ பக்கத்துல காட்டி அந்த புளியம்பழம்னு சொன்ன, நான் பறிச்சு கொடுத்தேன்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு பத்தியா நீ? தாவணியை போட்டோன்னே ஏண்டி தடுப்பு சோறு போடுறீங்க? சாப்பிடு. அப்பா வந்துட்டாருன்னா? அப்பா வந்தானே அவருக்கு 2 பணியாரத்தை கொடுப்போம். ஜமீன்ல மாமா பாக்காத பணியாரங்களா? ஆஹா, அத்தை வருதா? அது வாடிப்பட்டி மேளமாச்சே, வளைச்சு வளைச்சு வாசிக்குமே. எஸ் ஆயிராடே. என்னது இது? பணியார மாட்டை இருக்குது. இது ஏன் கீழே கிடக்கு? ஜமீன் வீட்டுல பணியாரம் கூட கீழே தான் கிடக்கும். ஐயோ, கோழி பேசுது. ராமநாராயணன் படத்துல குரங்கு போனே பேசும். இந்த வர புடிடா புடிடா. இந்த வர கோழி எப்ப 8 மணி வெட்டி கட்டிச்சு? சேவலாமா எடுபட்ட சேவல் இன்னைக்கு இங்க வந்துருச்சா? குழம்பு காய்ச்சிட வேண்டியதுதான். அடி அஞ்சல, உலக எடுத்துட்டு வாடி. உலக்கையா? சேவல் மரியா கத்துற? அம்மா, பஞ்சாரத்துக்குள்ள ஒரு சாரப்பாம்பு பூந்துக்குச்சு, அடிச்சு கொள்ளியா? உலக்கை எடுத்துக்கிட்டு ஒரு உரலை வந்துருக்குது. யார பாத்தியா உரங்குற? எவ்வளவோ அகலண்டா சாமி. 70 படமே காட்டாண்டா முதுகுல. என்ன உருகடா அப்பா. ஐயோ, அத்தை கறிக்கிட்ட மாட்டிக்கிறேன். வெளுத்துருவ வச்சு பாவி. மாமா காப்பாத்து மாமா. ஏன் அவன் ஜமீன் பக்கம் வரக்கூடாது? அவனுக்கு என்ன உரிமை இல்லையா? என் சின்னத்தா பேரன் தானே, அவனோட ஜமீன் ரத்தம் ஓடுது இல்ல? யாரு கொல்ல புறமா உள்ள வந்தவன்? அந்த குள்ளக்கிழவி. அவன் மக வயத்து பேர உங்களுக்கு ஜமீன் ரத்தமா? இங்க இருங்க மாமா, என்ன பத்தி எது வேணாலும் சொல்லட்டும். பாட்டிய பத்தி ஏதாவது பேசினா பஞ்சாயத்து ஆயிரம். வாய மூட துப்பு இந்த பையல. இந்த பாரு, உன் பாசத்தை எல்லாம் இவரோட வச்சுக்கோ. உன் பவுஸ் எல்லாம் என்கிட்ட காட்டாத. இனிமே வீட்டுக்கு வந்தா கையை கால உடைச்சு போடுவேன். போல அதான் வேட்டி கட்ட போறீங்களா? அப்படி லாக் பண்ணுவோம். ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாம அலையிற? எல்லாம் நாங்க பொறுப்பாயத்தையா இருக்கோம். உங்க பையனை மட்டும் பட்டணத்துக்கு அனுப்பி கான்வென்ட்ல படிக்க வைப்பீங்க. எங்களை அப்படியே கிராமத்திலே திரிய விட்டீங்க. நானும் உன்னை பள்ளிக்கூடத்தை தானே சேர்த்தேன். சேர்த்தீங்க சரி, ஆனா வாத்தியார் வரமாட்டேன்ட்டாருல. ஏன் வரல? தலையில இத்த தண்டி கல்ல கொண்டு அடிச்சா எந்த வாத்தியம் வருவான்? இதத்தான் பொறுப்பில்லாதனன்றது. சிங்கம்பட்டி ஜமீன்னா இந்த மாதிரி ரவுடித்தனம் எல்லாம் இருக்க கூடாது. வீரம் தான் இருக்கணும். எல்லாம் நாங்களும் வீரமாத்தையே மீசைய வச்சிருக்கோம். நீயே சொல்லக்கூடாது, இந்த ஊர் சொல்லணும். ஊரு வீரம் சொல்ல வைக்கிற. நானும் வீரமான வந்தேன்னு. யூஸ் ஃபங்க்ஷன் கேஸ். ஓகே மாப்ள. குட் மாப்ள. ஹலோ மாமா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்ள. மாப்ள, ஏன் கம்பெனி கம்பெனியா மாறிக்கிட்டே இருக்கீங்க? நான் கம்பெனி மாறல மாமா, என் ஸ்டேட்டஸ் தான் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படியா? ப்ராஜெக்ட் மாப்ள, இந்த கம்பெனில அந்த கம்பெனியோட அதிக சம்பளம் தானே? அது ஜுஜிபி மாமா. அங்க 1 லட்சம், இங்க 1.5 லட்சம். மாப்ள, இந்த சந்தோஷத்தை நம்ம கண்டிப்பா கொண்டாடி ஆகணும். இந்தாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களை பார்த்த சந்தோஷத்துல நான் மறந்துட்டேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரீங்க. அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது மாமா. கட்டுப்படி ஆகல? என்ன மாப்ள, காய்கறி வியாபாரி மாதிரி பேசுறீங்க? உங்க வீட்டுக்கு வரணும்னா எனக்கு 200 ரூபாய் பெட்ரோல் செலவாகுது. அதுவே நம்ம முனியாண்டி விலாஸ்ல 50 ரூபாய்க்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரை வாங்கினா ஒரு சாப்பாடும் முட்டையும் ஃப்ரீயா தராங்க. 150 ரூபாய் மிச்சமாகுதுல்ல? ஐயா, என்ன மாப்ள இப்படி கசற? ஓகே மாப்ள, அந்த 200 ரூபாய் டிபாசிட்ட நானே உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க கண்டிப்பா நாளைக்கு விருந்துக்கு வரீங்க. அது சரி, ஆனா அத்தை சமையல் டேஸ்டாவே இல்லையே. நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்க தெரிஞ்சுதான் ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு பண்ணிருக்கேன். நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, நீங்களே அசர போறீங்க. முருகா, பழனி மலைக்கு வந்து உன்னை நேர்ல பாக்கணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்படுறேன். ஆனா நீ நோ என்ட்ரியா போட்டு என்ன எந்தெந்த ஊருக்கும் அனுப்பி இப்ப மெட்ராஸ்ல வந்து தள்ளிட்ட. நான் எப்பதான் உன்னை வந்து பாக்குறதா? எனக்கு வேற யாரு இருக்கா? நீ தானே என் ஃப்ரெண்டு. இன்னைக்கு பொழுது நல்லபடியா அமையணும். என்ன என்னடி என்ன நொன்ன? முருகன் கிட்ட நின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? காலையில எந்திரிச்சோமா, பால கறந்தோமா, காஃபிய போட்டோமா, என் பொண்ணுங்களுக்கு கொடுத்தோமான்னு இல்லாம இங்க நின்னு என்னடி வசனம் பேசிட்டு இருக்க? முருகனா வந்து பால் குடிப்பா. சீக்கிரமா காஃபிய போடு. என் பொண்ணுக்கு ஜிம்முக்கு போடும். ஒண்ணு மாதிரி சோம்பேறி சோம்பேறி. சீக்கிரம். இன்னைக்கு நல்ல பொழுது கொடுத்துட்ட. தேங்க்ஸ். அங்க பாரு,
எதுக்குப்பா நம்மள்தான் மடிக்கு கூட்டி வந்திருக்கிற? ஏன் வரக்கூடாதா? இவனுங்க சும்மாவே வம்பு வளர்ப்பானுங்களே. வம்பு வளர்த்தா நாம விட்டுருவோமாடா? டேய், இந்த ஊர்ல தான் வசிய மருந்து விக்கிற வஜ்ரவேலுன்னு ஒருத்தன் இருக்கேன். அவனையே நம்ம பார்க்க போறோம். எங்க அத்தை ஜமீனுக்குள்ள காலே வைக்க கூடாதுன்னு என்ன அவமானப்படுத்தினாள்டா. அவளுக்கு வசியத்தை வச்சு கோணல் மாணலா நடக்க வச்சா எப்படிடா இருக்கும் யோசிச்சு பாருங்கடா. பாத்தியா, நாக்கு லெப்ட் வாங்கும் போது கை ரைட் வாங்குதுடா. எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. அதுக்கு தானே பிளான் போட்டது. என்னது எடக்கும் மடக்கு டீ ஸ்டாலா? உரிமையாளர் உருட்டு கட்ட உலகனா நம்மள வில்லங்க எதுக்கு வேறு கடைக்கு போவோம். அட இருடா, ஆளுக்கு ஒரு டீய போட்டு அந்த வஜ்ரவேலு விலாசத்தை விசாரிப்போம். யார் இவன் ஏன் பேரை சொல்றான்? ஏய், உனக்கு சவுண்ட் சர்வீஸ் வச்சு சொல்லுவாங்களா? தள்ளி உட்கார்ற கேளு. ஏய், குடிக்கிற மாதிரி 3 டீயா போடுறா. குடிக்கிறதுக்கு டீ போடாம பின்ன கால் கழுவுறதுக்கு டீ போடுவாங்க. ஓ, உங்க ஊர்ல அந்த பழக்கம் எல்லாம் இருக்காடா? எடக்கு மடக்கா பேசினா சுடு தண்ணிய மோந்து மூஞ்சில ஊத்துவேன். ஏய், இருப்பா இரு. ஏய், மூணு டீயை போட்டு குடுறா. எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு அந்த பக்தி இல்ல? ஏய், குடுறா. பொழப்ப பாரு போ. இதுல முறப்பு. ஏண்டா, இந்த வசியம் வைக்கிறானே வஜ்ரவேலு, அவன் வீடு உனக்கு தெரியுமாடா? அந்த வஜ்ரவேலை முன்ன பின்ன பாத்திருக்கியா? முன்ன பின்ன சைடுல எல்லாம் நாங்க பாத்தங்கடாண்டி. எங்க ஜமீன்ல வேலை பார்த்த பயம் அவன். வேலை பார்த்தானா? சாணி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு வாட்டி நெல்லை திருடி புட்டாட்டு அப்பு 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 அப்புன்னு அப்பி அப்படியே விரட்டி விட்டது. இந்த கிராமத்துலதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேள்வி. டேய் வெண்ண, என்ன அவன் வைக்கல மட்டும் பிரிக்க மாட்டான்டா, ஆ. இப்ப ஒன்னையும் பிரிக்க போறான். என்னடா வஜ்ரவேலை பத்தி சொன்னா நீ சவுண்ட கூட்டுற? அந்த வஜ்ரவேலே நான் தான்டா. நீயா? எங்க போயிட்டா? பேரை கேட்டதுமே மறைஞ்சிட்டா. பாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா பாசிக்காரன்? வசியம் பண்ற வச்சிரவேலுக்கிட்டே போய் வம்பளத்து விட்டியே. அத்தைக்கு வசியம் பண்ணுவேன்னு சொன்ன, இனிமேல் சுசியம் தான் பண்ணுவேன். என்னாச்சுடா? ஐயோ, அந்த டீ கடைக்காரன் வேலையை காமிச்சான் இருக்கு. வயிறு அலசுதுப்பா. உனக்கு என்னாச்சுடா? எனக்கு வயிற்றுக்குள்ள உருட்டுதுப்பா. உனக்கு பொதுவா கைதானடா உருளும், இப்ப வயிறு உருள ஆரம்பிச்சிருச்சா? உடம்புனா இந்த சிங்காரம் மாதிரி சும்மா சிக்குன்னு வச்சிருக்கணும்டா. நெருப்பு துண்டை தின்னாலும் நீராவியா வெளியே விடணும், தெரியுமா? உனக்கு என்ன பாச்சு? அந்த டீ கடைக்காரன் எனக்கும் வச்சுட்டான் போல இருக்குதா. தாங்க முடியாடா. நெருப்பு துண்டு நீராவியா மாற முன்னாடி இந்த அப்படி போய் ஒதுங்குவோமா, இந்த அப்படி போவோமா, இந்த இப்படி உட்காருவோமா, இந்த அப்படி. ஏன்பா இந்த இடம் கொஞ்சம் தோதா இருக்குது, இங்க நான் சாத்திடுவோமா? எங்க சிங்காரம் கூட்டத்தை காணும்? ஏன்டா இதுல டூரிங் கொட்டாயா கூட்டம் வர்றதுக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவன் டிவி முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, நாம இங்க உட்காரலாம். உன் பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன்பா. இந்தியா பூரா இந்த இயற்கை உரம் தாண்டா காப்பாத்திக்கிருக்கு. ஏண்டி காமாட்சி மக கந்தசாமியோட ஓடி போயிட்டாலாமே? என்னப்பா பொம்பளைங்களா வராங்க? விடுப்பா, கையில பாத்திரம் எல்லாம் வச்சிருக்காளுங்க, தண்ணி கிண்ணி எடுத்துட்டு போகலாம். நாம வேணா எழுந்திரிச்சிடலாமா? டேய், ட்ரெயின் வந்தாலே எந்திரிக்காதவங்கடாங்க, இதுக்கா எந்திரிப்பாங்க? பேசாம இருறா. அங்க எங்க போற? இங்கேயே உட்காருவோண்டி. என்ன உட்காந்துட்டாருங்க? ஆம்பளைங்க யாராவது வந்துட போறாங்க. ஏய், இது பொம்பளைங்க ஒதுங்குற இடம். பொம்பளைங்க இடமாம்ல? ஐயோ, இதுக்கு கூட இந்த கிராமத்துல ஏரியா பிரிச்சிருக்காங்கடா. அதான் நான் இங்க வேணும்னு சொன்னேன். மீதிய வேணா ஊர்ல வச்சுக்கலாமா? ஏண்டா பார்சல் எடுத்துட்டு போற விஷயமாடா இது? பேசாம இருந்து தொலைடா. இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவா, சேர்ந்தே போலாம்டி. 1 hour ஆகுமா? தாமரை வந்த பிறகு அப்புறம் வேற இருந்துட்டு போவாங்களாம்ல? ஐயோ, அவ்வளவெல்லாம் தாங்காதுடா, காஞ்சி கருவாடாயிரும். ஒண்ணு செய்வோம்டா, தரையோட பொத்தன மாதிரி படுத்துக்கிட்டு தவந்து தவந்தே போயிருவோம்டா. இங்க வர்றா, முதல் மரியாதை ராதா வயசாகி உட்கார்ந்துருக்கு. சிங்காரம் தண்ணிய பாரு, கண்ணாடி மாதிரி. ஆமாடா, நம்ம ஊர்ல கூட இப்படி இல்லப்பா. மூங்கெல்லாம் தெரியுதாப்பா? எது தெரிஞ்சா என்னடா, முதல்ல கழுவிட்டு கிளம்புவோம்டா. ஏத்துங்கடா அட் டைம்ல. ஐயோ, குடிக்கிற தண்ணியில குண்டிய கழுவிட்டானுங்க. ஐயோ, குடிக்கிற தண்ணியில குண்டிய கழுவிட்டானுங்க. குடிக்கிற தண்ணியா? பாட்டி போட்டு விட்டுக்கிறா. எத்தாங்கடா. ஏய், ஓட்டியா வருதுடா.